சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் நுழையலாம் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. இது தொடர்பான சீராய்வு மனுக்களை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீது 2019இல் அமைக்கப்பட்ட 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது. அப்போது கொரோனா தொற்று பரவல் உள்ளிட்ட காரணங்களால் முழு விசாரணை நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு திங்கட்கிழமை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சீராய்வு மனுக்களை ஆதரிப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் நுழைய எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக விசாரிக்கும் என தலைமை நீதிபதி அமர்வு கூறியது. ஏப்ரல் 7 முதல் 9 வரை சீராய்வு மனு தாக்கல் செய்தவர்கள் தங்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றும், சீராய்வு மனுவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களின் வாதங்கள் ஏப்ரல் 14 முதல் 16 வரை கேட்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர். மறுவாதங்கள் ஏதேனும் இருந்தால் அவை ஏப்ரல் 21 அன்று விசாரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் நியமித்த நிபுணரின் கருத்துக்களும் இறுதி சமர்ப்பிப்புகளும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். சபரிமலை சீராய்வு மனுக்களை விசாரிக்கும் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 7 கேள்விகளுக்கு விடை தேடும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. அதாவது மத சுதந்திரத்தின் நோக்கம் மற்றும் எல்லை, அரசியல் சாசனத்தின் பிரிவு 25 வழங்கும் மத சுதந்திரத்தின் எல்லை எந்த அளவிற்கு செல்லுபடியாகும், ஒரு மதத்தின் அத்தியாவசியமான பழக்க வழக்கம் எது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியுமா, அரசியல் சாசன அறநெறி என்பது அறநெறியை குறிக்கிறதா அல்லது அரசியல் சாசனம் வகுத்துள்ள சுதந்திரம், சமத்துவம் போன்ற விழுமியங்களை குறிக்கிறதா, அரசியல் சாசனத்தின் பிரிவு 25(2)(b) படி இந்துக்களின் ஒரு பிரிவினர் என்ற சொல்லுக்குள் குறிப்பிட்ட வழிபாட்டு முறை கொண்டவர்கள் அடங்குவார்களா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேராத அல்லது அந்த மத பழக்க வழக்கத்தால் பாதிக்கப்படாத ஒரு நபர் அந்த மதத்தின் ஆச்சாரங்களை எதிர்த்து பொதுநல வழக்கு தொடர சட்டப்பூர்வமாக அனுமதி உண்டா என்ற 7 கேள்விகளுக்கு விடை தேடும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள பல வழக்குகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பெண்கள் மசூதிக்குள் நுழைந்து தொழுகை நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சபரிமலை தீர்ப்பு இந்த வழக்கின் முடிவை தீர்மானிக்கும். பிற மதங்களைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பார்சி பெண்கள் தங்களின் மத வழிபாட்டு தலமான அக்கியாரி எனப்படும் தீக்கோவிலுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த விவகாரத்தில் தனிநபர் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவமா அல்லது மத அடிப்படையின் கட்டுப்பாட்டிற்கு முக்கியத்துவமா என்பதை சபரிமலை தீர்ப்பு முடிவு செய்யும். தாவூதி போரா சமூகத்தில் சிறுமிகளுக்கு செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட சடங்கு பெண்களின் உடல் உரிமையை மீறுவதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலும் 9 நீதிபதிகள் அமர்வு அளிக்கும் தீர்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.